இறைவேண்டல் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் உள்ளத்தின் சிந்தனைகளும் என்றென்றும் உம்முடைய பார்வையிலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். இந்த விசேஷமான நாளிலே உங்களுடன் இணைந்து கடவுளை தொழவும் இங்கே இந்த வர்ஷிப் சர்வீஸில் பங்கெடுக்கவும் எனக்கு கடவுள் தந்த இந்த மேலான இந்த கிருபைக்காக, இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் இங்கே இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து என்னை அழைத்த சபை போதகர் மற்றும் இங்கே லே பிரசிடெண்ட் மற்றும் மூப்பர்கள், பிஷப் ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த நாளிலும் இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே சொல்லப்போனால் நான் முதல் முறையாக நான் இங்கு இந்த வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மிகவும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இந்த நாளிலும் இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே வேளையிலே தமிழில் இங்கே அருளுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது சற்று அச்சம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நான் ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் பொழுது இந்த வகுப்புகள் அங்கே கற்றுக் கொடுக்கும் அந்த வேளையில் எல்லாம் தமிழிலே இருந்தது. இன்னும் நன்றாக உரையாடும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கடந்த 9 ஆண்டுகளாக இங்கே யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் UTC அங்கே பயிற்றுவிக்கும் அந்த பொறுப்பு இருப்பதனால் எல்லாமே ஆங்கிலத்தில் இருப்பதனால் ஒருவேளை நாம் நம்முடைய தமிழ் அந்த பழைய புலமை இருக்குமோ என்று சொல்லி ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் அதே வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இங்கே பெங்களூரு வாழ் தமிழர்கள் மிகவும் ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர்கள். சொல்ல வேண்டுமென்றால் தமிழில் பேசும் பொழுதும் பல ஆங்கில சொற்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆகவே ஒருவேளை நான் அந்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதற்காகத்தான் என்னை அழைத்தார்களோ என்று நான் நினைத்தேன். ஆகவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து இந்த நேரத்திலும் பேசலாம் என்று ஒரு அனுமதியை பெற்றதற்காக நான் நன்றியுடன் இருக்கின்றேன். 1980களில் என்று நினைக்கின்றேன், போப் ஆண்டவர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று சொல்லி செய்தித்தாள்களிலே பல செய்திகள் வந்தன, குறிப்பாக சென்னை மாநகரத்திற்கு. அப்பொழுது காவல்துறை அந்த இடத்தை முழுமையாக அவர்கள் பாதுகாத்தனர். There was huge security because the Pope was coming to Chennai. அந்த டிராஃபிக் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். நாங்கள் எல்லோரும் அப்பொழுது நான் பள்ளி படித்து கொண்டிருந்த நேரம் மிகவும் ஆவலாக போப் ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி தொலைக்காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. நாங்கள் என்ன யோசித்தோம், அங்கே மிகவும் பலத்த பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி. ஆனால் எப்படி இருந்ததென்றால், மிகவும் சாதாரணமான ஒரு மனிதராக ஒரு திறந்த வாகனத்திலே போப்பாண்டவர் சிரித்தபடி எல்லோருக்கும் கையசைத்து கொண்டு அங்கே அவர் வந்தார். அந்த சம்பவம் எனக்கு எப்பொழுதுமே மனதில் இருக்கும். ஏனென்றால் நாம் எப்படியோ இருக்கும் என்று யோசித்தோம். ஆனால் இவ்வளவு சாதாரணமாக, இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தின் தலைவர் இருக்கின்றாரே என்று சொல்லி.
இந்த நாளிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு அதை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த சம்பவம் என்னுடைய மனதில் வந்தது. இங்கே வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழைகின்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இந்த 4 நற்செய்தி நூல்களிலுமே இந்த பகுதி இருக்கின்றது. The triumphant entry of Jesus என்று சொல்லி 4 Gospelsலையும் அந்த பகுதி இருக்கின்றது. விதவிதமாக சற்று வேறுபாடுகளுடன். இந்த பாம் சண்டே என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக அதனுடைய சில பாரம்பரியம் அல்லது ஹிஸ்டரி அதை பார்ப்போம் என்றால், இது 4ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் நகரத்திலே அனுசரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமாக இருக்கின்றது. So it was a tradition that began in the 4th century. அதற்கு பின்பு 8ஆம் நூற்றாண்டிலே இது ஒருவேளை மேற்கத்திய நாடுகளிலே, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இந்த ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். எப்படி இன்று நாம் காலை பவனி சென்றோமே அதுபோல் அந்த பவனி இருந்தது. எவ்வாறு இது இருந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு திருச்சபையில் அவர்கள் பவனியை தொடங்கி இன்னொரு திருச்சபையிலே அதை நிறைவு செய்தனர். இந்த ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது இதனுடைய பின்புலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல திட்டங்களை தீட்டுகிறார். அல்லது மிகவும் ஒரு ஆயத்தம் இருக்கும் ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏன் ஆண்டவர் இவ்வாறு செய்தார்? அவருடைய நுழைதலில் ஏற்பட்ட மாறுதல்கள் அல்லது பயன்கள் என்ன என்பதை இந்த நாளிலும் சற்று நம்முடைய சிந்தனைக்கு அவைகளை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். Why did Jesus do this kind of act? ஏன்னா நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவர் லூக்கா நற்செய்தி நூலில் என்ன சொல்கிறாருன்னா, சீடர்களை பார்த்து நீங்கள் ஒரு இடத்திற்கு போய் அங்கே கழுதையை கூட்டி வாருங்கள் என்று சொல்கிறார். ஆக மிகவும் ஒரு ஆயத்தமும் ஒரு திட்டமும் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் 4 காரியங்களை இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இயேசுவானவர் எருசலேமுக்குள் நுழையும் பொழுது சமாதானம் அல்லது அமைதி இதை நிலைநாட்ட அவர் வருகின்றார். Jesus gives peace, or Jesus reconciles us towards peace. லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே விண்ணுலகில் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. யோவான் நற்செய்தி நூலில் நாம் படிக்க கேட்ட அந்த சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு இறைவாக்காக நமக்கு தோன்றுகிறது. சீயோன் குமாரத்தியே பயப்படாதே என்று இருக்கின்றது. ஓசன்னா, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. நான் நினைக்கின்றேன் நம் அனைவருக்கும் ஓசன்னா என்றால் என்ன என்று தெரியும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சேவ் அஸ் லார்ட், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை மீட்டருளும். ஆக எருசலேமை பார்க்கும் பொழுது அது ஒரு மிகவும் ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ரோம அரசின் அடக்குமுறை, அந்த ஆட்சியின் அடியில் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பேற்பட்ட சூழலிலே இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேம் நகரத்திற்குள் நுழைகின்றார். அங்கு அந்த மக்கள் ஓசன்னா என்று கூக்குரல் இருக்கின்றனர். யூத மதத்தில், யூத பாரம்பரியத்தில் நாம் சற்று பார்க்கும் பொழுது மேசியா ஒரு போர் வீரராக இந்த ஆதிக்க ரோம அரசை கவிழ்த்து தன்னுடைய அரசை அங்கு நிர்ணயிப்பார். Jesus will establish his kingdom as against the Roman Empire என்ற அந்த ஒரு சிந்தனை இருந்தது.
ஆனால் எப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து இங்கே வருகின்றார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் தாழ்மையாக கழுதையை தன்னுடைய வாகனமாக வைத்துக்கொண்டு ஒரு மேசியா இங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் அ பாரடாக்ஸ். பொதுவாக அந்த காலகட்டத்திலே போருக்காக செல்பவர்கள் குதிரையில் தான் வருவார்கள். கழுதையில் வருபவர்கள் பொதுவாக சமாதானத்திற்காக வருவார்கள். ஆக இந்த நாளிலும் ஒரு அமைதியற்ற சூழலிலே அமைதியை நிலைநாட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சமாதானமற்ற சூழலை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். We are living in a very crucial, in a very volatile situation. எந்நேரமும் போரின் விளைவுகளை நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த போர் சூழல், இந்த அமைதியற்ற சூழலை நாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு அரசியலோ அல்லது சூழல் சமூகம் சார்ந்த ஒரு காரியம் மட்டுமல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளங்களிலே பல வேளைகளிலே இந்த போர், இந்த கான்ஃப்ளிக்ட் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இது பவுலின் வாழ்க்கையை நமக்கு இது நினைவுபடுத்துகின்றது. அவருடைய வாழ்க்கையும் ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நேரத்திற்கு முன்பதாக மிகவும் ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன ஆகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானம் அவருக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். He becomes convinced of his calling. இந்த நேரத்திலும் இயேசுவின் இந்த எருசலேமுக்குள் நுழையும் அந்த வருகை ஒரு அமைதியை நிலைநாட்டும் ஒரு குறிக்கோளுக்காக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே அங்கே பணிபுரிந்த ஒரு பேராசிரியர், ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தாமஸ் தங்கராஜ் என்பவர் ஒரு மிகவும் அழகான ஒரு பாடலை எழுதியிருக்கின்றார். அவர் அதன் முதல் சரணத்தை மற்றும் நான் இங்கே படிக்கின்றேன். அந்த பாடலின் தலைப்பு, இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும், கரைபடிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும், தெருக்களிலே அமைதி வரும், தேனும் பாலும் வழிந்தோடும், வருந்துவோர்க்கு வழி பிறக்கும், வானருளின் மடை திறக்கும் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். ஆண்டவருடைய வருகை எருசலேமுக்குள் அவர் நுழையும் பொழுது ஏதோ ஒரு தனிப்பட்ட மக்களுக்கு மட்டும் அந்த அமைதி கிடையாது. அது முழு அந்த சூழலுக்கும், அந்த சமூகத்திற்கும், தனிப்பட்டவர்களுக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கும் ஒரு சிம்பல், ஒரு உவமையாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, secondly, when Jesus enters Jerusalem, what do we get? We get power. அதிகாரம். எருசலேமுக்குள் நுழையும் இயேசு அமைதியை மட்டும் தருவதில்லை, ஒரு அதிகாரத்தையும் தருகின்றார். He empowers us. யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Blessed is the King of Israel என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்த முக்கிய காரணம் என்னவென்றால், புறந்தள்ளப்பட்டோருக்கு, நலிவுற்றோருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காகத்தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னிடம் இருந்த அதிகாரமும் அவர் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரம் என்று தான் அவர் கூறுகின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 33,
நீங்கள் வீடுகளிலே சென்று வாசித்து பார்க்கலாம். அங்கேயும் இங்கே இந்த கமிங் டு ஜெருசலேம் ட்ரையம்ஃபல் என்ட்ரி பற்றி இருக்கின்றது. அங்கே அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீ எந்த அதிகாரத்துடன் இந்த காரியங்களை நீ செய்கின்றாய் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஆனால் என்ன, அவர் அந்த அதிகாரத்தை முழுவதுமாக படிக்கும் பொழுது அந்த அதிகாரம் கடவுள் எனக்கு கொடுத்த அதிகாரம் என்ற அந்த ஒரு சிந்தனையை இங்கே அவர் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அமைதியை அளிக்கும் கடவுள் அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். So God is a God who empowers us. கிறிஸ்து நம்மை பல சூழ்நிலைகளிலே, பல பலவீனமான சூழ்நிலையிலே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். We were not all very strong. In so many weaknesses, God empowers us. இன்று நாம் படித்த சங்கீதம் 118 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 29 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு திருமொழி இருக்கின்றது. ஆகாதது என்று தள்ளப்பட்ட அந்த கல் தலைக்கல்லாக அங்கே மாற்றப்படுகின்றது. அது தலைக்கல்லாக மாறுகிறது. ஆகவே எவ்வாறு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை இந்த ஒரு பகுதியிலே நாம் பார்ப்பது, ஐ திங்க் தட் இஸ் a very important aspect today. Let me go back to Paul. பவுலின் அந்த வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பவுல் ஒரு யூதராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கின்றார்? தன்னை வெறுமையாக்குகின்றார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படித்தோம். 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு பவுல் என்ன சொல்கிறார்? நான் ஒரு யூத மதத்திலே, அந்த சமூகத்திலே மிகவும் முதன்மையான ஒரு சொசைட்டி. ஆனாலும் when I found Christ, everything was rubbish. எல்லாமே குப்பை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? கிறிஸ்து எனக்கு தரும் அதிகாரமே மேன்மையானது என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் பல வேளைகளில் என்ன யோசிக்கின்றோம் என்றால், என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தால் அந்த அதிகாரம் மட்டுமே நமக்கு போதுவானதாக இருக்கும். ஏசாயா 50ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பலவீனருக்கு கடவுள் எவ்வாறு பலத்தை கொடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம், அந்த பகுதி உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். யெகோவா இஸ் ஆஸ்கிங், whom shall I send? நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாக ஏசாயா ஆண்டவரை பார்க்கின்றார். அங்கே தூதர்கள் இருக்கின்றனர். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? I am a sinful man. என்னுடைய உதடுகள் பாவப்பட்ட உதடுகளாக இருக்கின்றது. I live among sinful people. ஆனால் என்ன ஆண்டவர் என்ன we see one angel comes and touches the lips. உதடுகளை தொட்டவுடன் என்ன சொல்கிறது அந்த ஏஞ்சல்? இப்பொழுது நீ புனிதமாக்கப்படுகிறாய். So it is God who empowers us. நம்மிடத்திலே எவ்வளவு குறைகள் இருக்கலாம். இந்த ஒரு பதவிக்கு நான் தகுதி அல்ல என்று நாம் யோசிக்கலாம். But it is not you, but it is God who empowers. திருச்சபையிலும் இது எவ்வளவு பொருத்தமாக இருப்பது என்பதை நாம் பார்க்கின்றோம். மறுபடியும் அந்த பாடலிலே அந்த 2ஆம் கவியை நான் இங்கே படிக்க விரும்புகின்றேன். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? திருச்சபையிலே புதுமை வரும், தன்னலமோ பறந்தோடும், சமயத்திலே மலர்ச்சி வரும், சாந்த குணம்
எழுந்தாடும். ஆக அமைதியை கொடுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, அமைதியையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் ஆண்டவர் ஆற்றலை கொடுக்கின்றார். He equips us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எருசலேம் நகரத்திற்குள் நுழையும் பொழுது அங்கே மக்கள் அவரை வரவேற்கின்றனர். They keep branches, they put garments. அவர் உள்ளே நுழைகின்றார். எப்படி நுழைகின்றார் என்றால், ஒரு ராஜாவாக நுழைகின்றார். அப்பொழுது நாம் ஏற்கனவே இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் படிக்கும் பொழுது கைவிடப்பட்ட மக்களாக அவர்கள் இருக்கின்றனர். அந்த ரோம ஆட்சியின் ஆதிக்கத்திலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆற்றலை அளிக்கும் ஒரு குறிக்கோளுக்காக அங்கு எருசலேமுக்குள் வருவதை நாம் பார்க்கிறோம். This has a purpose that Jesus enters Jerusalem. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை கைவிட மாட்டார். உன் பணியை செய்திட உனக்கு ஆற்றலையும் அளிப்பார். நாம் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் அந்த அந்த மறுமொழியில் இருக்கின்றது. சீயோனின் குமாரத்தியே பயப்படாதே, do not be afraid. ஏனென்றால் அங்கே நுழையும் கிறிஸ்து ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்து அல்ல. He is a powerful person who empowers us and who also equips us. பவுலின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதும் இந்த ஒரு எக்விப்பிங் அதிகமாக அவர் அனுபவித்திருந்தார். He experienced how God equips him every day. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது பவுல் எவ்வாறு ஒரு தோற்று போன ஒரு மனிதராக, மிகவும் பலவீனமான ஒரு மனிதராக நாம் பவுலை பார்க்கின்றோம். God had given him a thorn. என்னுடைய உடம்பிலே ஒரு முள்ளை அவர் கொடுத்து விட்டார். 3 முறை நான் சொன்னேன், இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும் என்று. ப்ளீஸ் ரிமூவ் திஸ் thorn from me. ஆனால் பதில் என்ன வருகிறது? My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஏனென்றால் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமடையும். Because in your weakness my strength will be complete. கிறிஸ்தவர்களாக நாம் இந்த தேசத்திலே வாழும் பொழுது நம் பலருடைய இந்த கான்ட்ரிபியூஷன்ஸை நாம் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், வில்லியம் கேரி செராம்பூர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனராக இருந்தவர், த ஃபவுண்டர். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். ஏதோ எல்லாமே மிகவும் எளிதாக வரவில்லை, அதிகமான பாடுகள். அவருடைய பெற்ற பிள்ளையை இழந்தார். அவருடைய மனைவி எப்பொழுதுமே சுகவீனமாக இருந்தார். ஆக எல்லாவற்றையும் கடந்து கடவுளின் ஆற்றலின் மூலமாக இந்த பெரிய காரியத்தை அவர் செய்தார். இந்த நாளிலும் செராம்பூர் கல்லூரியிலே இன்னும் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கின்றன. எல்லா கல்லூரிகளிலும் திருப்பணிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட். ஐக்கிய இறையல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், த பிரின்சிபல் ஆஃப் தி ஃபார்மர் பிரின்சிபல் ஞானா ராபின்சன் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலினுடைய தலைப்பு என்னவென்றால், ஸ்ட்ரகிள் இஸ் லைஃப். பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புத்தகத்தின் தலைப்பு ஸ்ட்ரகிள் இஸ் லைஃப். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், வாழ்க்கை ஒரு போராட்டம் தான், அல்லது போராட்டம் ஒரு வாழ்க்கை.
நாம் போராடாமல் இருந்தால் நாம் வாழாமல் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றல் படுத்தி கொண்டிருப்பதை நாம் மறந்துவிட முடியாது. Let us not forget that God is equipping us each day, every day. இந்த பாடலின் 3வது சரணத்தை நான் படிக்கின்றேன். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படிந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? அரசியலில் நேர்மை வரும், அன்பின் வழி ஆட்சி வரும், இமயம் முதல் குமரி வரை இறை அன்பின் கொடி பறக்கும். 4வதாக கடைசியாக, அமைதியையும் அதிகாரத்தையும் ஆற்றலையும் தரும் ஆண்டவர் அவருடைய பணியை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். He prepares us. He prepares us for our mission. இந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல வேளைகளிலே நாம் என்ன யோசிக்கின்றோம் என்றால், இந்த காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி. ஒருவேளை அது வேறு மாதிரியாக இருந்தால் மிகவும் வருத்தப்படுகின்றோம். We become completely destroyed. We become disappointed. இங்கே எருசலேமுக்குள் இயேசு சென்ற பொழுது மக்கள் இயேசுவை மேசியாவாக கண்டு இயேசுவை புகழ்கின்றனர். அங்கே ரோமர்களிடமிருந்து தம்மை விடுவிப்பார் என்று மக்கள் எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் ஏற்கனவே நாம் பார்த்தபடி இயேசு தான் அப்படிப்பட்ட ஒரு மேசியா அல்ல. மாறாக மரணத்துக்குட்படுத்தப்படும் ஒரு வேளை தனக்கு வரும். He is a Messiah who is going to be crucified என்ற அந்த ஒரு காரியத்தை அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த ஒரு சலசலப்பு தெரிகின்றது. சீடர்கள் அவரை விட்டு செல்கின்றனர். அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்தார்களோ அப்படியெல்லாம் அவரை இகழ்கின்றனர். அவர் கைவிடப்படுகின்றார், மரணத்திற்கு ஒப்புவிக்கப்படுகின்றார். ஆனால் இயேசு இதையெல்லாம் அறிந்திருந்தார். See, Jesus was not oblivious to the fact that he is going to be crucified. He knew it. இதற்குத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த ஆயத்தம் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு ஆயத்தமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நன்மையாக நடந்தால், எல்லாமே சந்தோஷமாக இருந்தால், எல்லாமே வெற்றியாக இருந்தால், எப்பொழுதும் நாம் மிகவும் நல்ல ஒரு விசுவாசிகளாக, நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஒருவேளை சில ஏமாற்றங்கள், certain disappointments இது வந்துவிட்டால் உடனே கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் கூறுகிறோம். சவால்கள், போராட்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பங்காக, it is all it's integral to life என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுருக்கமாக என்னுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் திருப்பணிக்காக தீர்மானித்த பொழுது, when I decided that I should go for ministry, I had so many doubts. பல சந்தேகங்கள். இந்த ஒரு ப்ரொஃபஷன், இது ஆக்சுவலாக ப்ரொஃபஷன் கிடையாது, இது இட்ஸ் a vocation. இது நிச்சயமாக கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு எனக்காக தெரிவு செய்த ஒரு காரியமா என்று சொல்லி பல கேள்விகள். முதலாம் ஆண்டு பிடி படிக்கும் பொழுது நான் என்ன தீர்மானித்தேன்? கடவுளே என்னை மன்னித்து விடும், இது எனக்கு சரியல்ல, நான் வேறு ஒரு ஐ வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு என்று சொல்லி பெட்டி படுக்கை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன்.
ஆனால் என்னவோ தெரியவில்லை, நான் சொல்வது எல்லாம் உண்மை, என்னவோ தெரியவில்லை, இந்த விடுமுறைக்கு பிறகு யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. மறுபடியுமாக பெட்டி படுக்கை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, இல்லை இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வழி என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானத்திற்காக நான் வந்தேன். அப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், திருமணமாவதற்கு முன்பதாக, என் மனைவியும் இங்கே இருக்கிறார், திருமணமாவதற்கு முன்பதாக நான் என் மனைவியிடத்திலே நான் ஒன்று சொன்னேன். We are not going to make millions. We will never be rich. நான் எப்பொழுதுமே பணக்காரராக ஆக முடியாது. But I assure you, we will have a roof over our head. We will eat food. ஆக அந்த ஒரு ஆயத்தத்தை கடவுள்தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே நான் விசுவாசிக்கின்றேன். ஆக இந்த நாள் வரை நிச்சயமாக அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் உலக வாழ்வும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வாக தான் இருந்தது. அவர் அரசராக எருசலேமில் நுழைந்தாலும் இறுதியிலே உயிர் தியாகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த தியாகத்திலே நமக்கு என்ன பயன் கிடைக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒரு அமைதி, ஒரு அதிகாரம், ஒரு ஆற்றல் மற்றும் நம்மை ஆயத்தம் செய்யும் ஒரு காரியத்தையும் இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்கும். இதை கிறிஸ்தியல் பாடல் என்று நாம் பொதுவாக scholars say it is a Christological hymn. ராஜாவாக இயேசு இருந்தாலும் அடிமையின் ரூபத்தை எடுத்தார் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகின்றார். இன்றைய உலகத்திலும் அந்த போராட்டம் நிறைந்த சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலின் கடைசி சரணத்தை நான் படிக்கின்றேன். இறைவர் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கரை படைந்த மனுக்குலத்திற்கு என்ன கிடைக்கும்? பார் முழுதும் ஒன்றுபடும், பிரிவினைகள் தகர்ந்தோடும், பாமரர்க்கு வாழ்வு வரும், பரமர் துணை இணைந்து வரும். பரமர் துணை இணைந்து வரும். So we see that the presence of God continues. It will continue with you. குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு திடப்படுத்தல் பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், the presence of God will continue with you, no? In every situation. ஆக இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த ஒரு உறுதி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, குறிப்பாக இன்று when we are commemorating the Palm Sunday, I hope that God will give us this assurance, that He will give us peace, that He will empower us, that He will equip us, and that He would also continue to prepare us. இந்த வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.